இன்னைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சதுமே எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. இன்னைக்கு வேற தடுப்பூசி போட போறோமே, பாப்பா என்ன பண்ணணும்னு தெரியலையேன்ட்டு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேன். இன்னைக்கு பாப்பா பிறந்து 45 நாள் ஆச்சு. 45வது நாள் தடுப்பூசி தான் போட போறோம். நான் பயப்படுறனோ இல்லையோ, எங்க அம்மா பயந்து பயந்து என்னையும் சேர்ந்து ரொம்ப பயமுறுத்தி விட்டாங்க. நாளைக்கெல்லாம் பாப்பா அழுவும், காலே தூக்காது, கையே தூக்காது, அழுதுகிட்டே இருக்கும் அப்படி இப்படின்னு. எனக்கு என்னமோ ஊசி போடுற மாதிரியே எனக்கு பயமா இருக்கு. இந்த பிள்ளை தாங்குமா தாங்காதான்னு தெரியல. என் தங்க பிள்ளை இனியா குட்டி என்ன பண்றதுன்னு தெரியல. பாவம் ஃபர்ஸ்ட் அம்மா ஊசி போட்டதே இப்பதான் எந்திரிக்குது. லைட்டா இந்த கையில கொப்பள மாதிரி வேற இருக்கு. இதுல வேற இந்த ஊசியும் போட்டு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பாவம் பாப்பா. நல்லா சுடுதண்ணி காய வச்சு பாப்பாவை குளிக்க வச்சாச்சு. ஏன்னா நான் தடுப்பூசி போட்டு வந்ததுக்கு அப்புறம் காய்ச்சல் வந்துருச்சுன்னா என்ன பண்றது, அதுக்கு மேல குளிக்க வைக்க முடியாதுன்னு எங்க அம்மா இன்னைக்கு காலையில நல்லா குளிக்க வச்சுட்டாங்க. குளிக்க வச்சு ரெடி ஆயிட்டு அங்க அங்கன்வாடியும் வந்தாச்சு. எங்க அம்மா அங்கன்வாடிக்கு போகும்போதே சொன்னாங்க, பாப்பா 1 மாசத்துக்கு முன்னாடியே பிறந்துருச்சு, மெதுவா போட சொல்லு அவங்கள அப்படின்னு. அங்க போய் அவங்க கிட்ட சொன்னா, இது வந்து உள்ள நேரா போடணும், வலிக்கும் அப்படின்ட்டு நேரா வச்சு குத்துறாங்க. 2 கால்ல ஒரு கையில எல்லா இதுலயும் போட்டாங்க. பாராசிட்டமால் மருந்து வந்து 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா 2.5 ml கொடுக்க சொன்னாங்க. 45வது நாள்ல வந்து 2 சொட்டு மருந்தும் மொத்தம் 3 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. போலியோ டிராப்ஸாவும் கொடுத்தாங்க, போலியோ இன்ஜெக்ஷனும் கொடுத்தாங்க. அப்புறம் ஏதோ 4 மருந்து கலந்து போடுறது, இதுதான் செம்மையா வலிக்கும் அப்படின்ட்டு நல்லா வீட்டுக்கு போனதும் ஐஸ் கட்டி வச்சு ஒத்தனை கொடுங்கன்னாங்க. நீங்க உங்க குழந்தைக்கு ஊசி போட போறதுன்னா இந்த ஒரு மருந்து வாங்கி வச்சுக்கோங்க. வந்து காலில் வீக்கம் இருந்துச்சுன்னா இதை தடவுனாவே வீக்கம் குறைஞ்சிருது. எங்க அம்மாவுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டப்ப நல்லாவே வீங்கிருச்சு. பெரியவங்களும் தடவலாம் மாட்டேங்குது. எங்க அம்மாவும் இதே மருந்து தான் தடவனான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வீக்கம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. பாப்பாவுக்கு இதுதான் தடவணும், நல்லாவே குறைஞ்சிருச்சு வீக்கம். இது ப்ரமோஷன்லாம் இல்ல, டாக்டர் சஜஸ்ட் பண்ண மருந்து தான். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.